ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு ஒரு சட்னி. பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு, இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு புளி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இது ஜீரணத்துக்காசும் வறுத்து வச்சுருக்கேன். சோம்பு, ஜீரகம், ஆளி விதை, இது 3 வறுத்து வச்சுருக்கேன் சமமாக போட்டு. அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். எப்படியும் இதுக்கு ஜீரகம் மட்டும் போடணும், ஆனால் நான் இது எல்லாமே சேர்க்கும்போது ரொம்ப ஃப்ளேவர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கும்முன்னு இருக்குது வாசனை. ஜீரகம், சோம்பு எல்லாம் சேர்ந்துருக்கு. பச்சை பூண்டு போட்டிருக்கோங்கிறதால ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பூண்டு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினா இன்னைக்கு இல்லை, அதனால் நான் புதினா போடல. சூப்பராக இருக்குது. தாளித்து உடனே பரிமாறலாம். தாளிக்க கூட வேண்டாங்க, எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்.